வெல்கம் டு தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. நம்ம அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் தினம் புது புது ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அழகான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அடுப்பங்கரை நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் கிச்சன் குயின். கிச்சன் குயினில் இன்றைக்கி நமக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையே வந்து சமைக்க போகிறாங்க. என்னடா டீன் கிச்சனுக்கு வந்தவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவங்க காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கனை வச்சு ரெசிபி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன குக் பண்ண போகிறாங்க, அந்த ரெசிபி எப்படி இருக்க போதுன்னு அவங்க இன்வைட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ் நிவேதா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க நிவேதா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிரீச்சியா அழகா வந்திருக்கீங்க. Thank you so much. Thank you. ஸோ நிவேதாவோட நேட்டிவ் எது? என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. ஓ, திருச்சிக்கார பொண்ணு. ஆமா, ஆனா சென்னையில தான் இருக்கேன் நான். ஓகே, ஸோ எங்களுக்காக என்ன குக் பண்ண போறீங்க? சிக்கன் பெசுலே. இது வந்து பெசுலே. ஓகே, எந்த ஊர் ரெசிபி இது? இது கர்நாடகா ஸ்டைல்ல வந்து ஒரு ஸ்பைசியான சிக்கன். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் நிவேதா நமக்காக வந்து சிக்கன் பெசுலே செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் பெசுலே செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், பூண்டு 8 பற்கள், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, முட்டை 1, கருவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 10, மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் பெசுலே செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நிவேதா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிவி, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் வந்து மிளகா வந்து காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த சில்லி ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்பைசியாக வேணுமோ அவ்வளோ சில்லிஸ் எடுத்துக்கலாம். ஆமாம். அடுத்தது வந்து ஒரு 8 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 10 எடுத்துக்கோ. ஓகே. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வந்து நம்ம இது மஞ்சள் தூள். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஓகே. இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிடலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்படி பேஸ்ட் மாதிரி நல்ல பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஓகே. ஸோ நம்மளோட நிவி இதில் வந்து 5 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெசிபிக்கு தேவையான 5 இன்க்ரீடியன்ஸை நல்லா வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நிவி, நீங்கள் சொன்னது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் இப்போ நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஓகே நிவி, ஸோ உங்களுக்கு குக்கிங்கில் எந்த ஏஜ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது? குக்கிங் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி. ஸோ ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 10th ஆரம்பித்தேன் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு. அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ யார் உங்களுக்கு பயங்கர மோட்டிவேட் பண்ணுவா குக் பண்ணும் போதெல்லாம்? அம்மா. வீட்டில் எல்லாருமே பண்ணுவாங்க, அம்மா, அப்பா, தங்கச்சி. ஸோ சமைக்கிறதுலலாம் என் தங்கச்சி டெஸ்ட் பண்ணி அவள் தான் டெஸ்ட். அவங்க தான் அந்த எலி. ஆமாம். ஓகே. ஸோ தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தங்கச்சியும் அக்காவும் சேர்ந்து என்னைக்காவது குக் பண்ணீங்களா? நாங்கள் 2 பேருமேவா குக் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஹெல்ப் பண்ணி அது வந்துச்சு, நல்லா தான் வந்திருக்கு. சிரிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன குக் பண்ணீங்க அப்படி? நானும் அவ்வளோ சேர்ந்து ஸ்நாக்ஸ் தான் குக் பண்ணுவோம் எப்போதுமே. என்ன ஸ்நாக்கு தாங்க செய்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கத்துட்டு செய்வேன்ல. ஏதாவது ஷாஹி துக்டா, பிரெட் வச்சு ஏதாவது செய்வோம். ஓகே. ஸோ இப்போ சிக்கனை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஓகே. ஆல் ரைட். ஸோ நம்ம சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பேஸ்ட்டில் ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 30 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு.
ஓவர் டு யூ. தேங்க்யூ. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். சரி. ஸோ அந்த டைமில் இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓ, அதுலேயே ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இது கூட வந்து கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே நிவி. கண்டிப்பா வீட்டில் வந்து கல்யாணம்ன்ற ஒரு டாபிக் எடுப்பாங்களே. ஸோ நிவிக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல மாப்பிள்ளை வேணும்? ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல? பார்க்கறத விட அவங்களோட குணம் தான் முக்கியம். அடடடடடா. ஸோ கோல்டன் ஹார்ட் இருந்தா எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே. சரி, இன்கேஸ் யோகி பாபு கல்யாணாவில் ப்ரப்போஸ் பண்றாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்கேஸ் ஆகல, கோல்டன் ஹார்ட் தான் அவருக்கு, ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணீங்களா? அது வீட்ல எப்படி சொல்றாங்களோ ஓகேன்ட்டாங்கம்மா. வீட்ல ஓகே சொன்னா ஓகே. ஓகே தான் வீட்ல. ஏய், சமத்து குட்டியா இருக்காங்கப்பா. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ண போறோம். முதல்ல நீங்களே சமைச்சு நீங்களே டேஸ்ட் பண்ணி கலக்கிட்ட நிவி, நீ ஒரு மிகப்பெரிய குக் ஆயிட்ட அப்படின்னு நீங்களே ப்ரௌடா உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணது எப்போ? இந்த டிஷ் தான், அதனால தான் இதை செஞ்சு காட்டுறேன். அதனால தைரியமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெரி குட். ஓகே. ஸோ நம்மளோட சிக்கன் பேஸ்லே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா. இது வந்து நம்ம சிக்கன்ல மட்டும் தான் செய்ய முடியுமா, இல்ல மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இது ப்ரான்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணல. ஓகே ஓகே. ஸோ 7 minutes ஆயிருக்கும்ல, எடுத்துடலாம் இப்போ. ஸோ சிக்கன் ரெடி ஆயிருக்கும்ல? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது டெம்பரிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. அதே ஆயில் தான் யூஸ் பண்ணணும்? அதே ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? 2 மிளகாய் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சாப் பண்ணிருக்கீங்க. ஸோ அது இப்போ ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக சாப் பண்ணியிருக்க கருவேப்பிலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஓகே, டன். லைட்டாக ஒரு புளிப்புக்காக தான் தயிர். ஸோ சிக்கன் அப்படின்றப்ப நம்ம தயிர் அப்படி இல்லைன்னா லெமன் ஏதாவது சேர்க்கணும். நம்ம தயிர் சேர்க்குறோம். இந்த மாதிரி தயிர் லைட்டாக இந்த மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து இதில் கொட்ட போகிறோம். ஆமாம். ஓகே, போட்டுடலாமா? போட்டு. ஸோ நம்மளோட சிக்கன் பேஸ்ட்லே ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சிக்கன் பெசூலே செய்முறை. காய்ந்த மிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, முட்டை சேர்த்து மிக்சியில் அரைத்து சிக்கனுடன் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து மைதா மற்றும் சோள மாவு, கருவேப்பிலை சேர்த்து நன்கு கலந்து எண்ணெயில் பொரித்து மற்றொரு கடாயில் எண்ணெய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தயிர் சேர்த்து தாளித்து அதனுடன் பொரித்த சிக்கன் சேர்த்து நன்கு கலந்து எடுத்தால் சூடான சுவையான சிக்கன் பெசூலே தயார். ஸோ கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபியான சிக்கன் பெசூலேவை நம்ம நிவி குக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஷூர், கண்டிப்பாக. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நானும் அவளாக இருக்கேன். ஓகே, இது உங்களுக்காக. தேங்க்யூ ஸ்வீட். பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தயிர் வந்து திரிஞ்சிருக்கிறதும் ஒரு விதமான அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. நிவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் வந்து பக்கா சாஃப்ட். நம்ம கடிக்கும் போதே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. சிக்கன் வந்து ஒரு பன்னீர் டெக்ஸ்டரில் இருக்குது ஆக்சுவலி சாப்பிடும் போது.
நல்லா மசாலாவில் ஊறியிருக்கு. அண்ட் தனி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. அண்ட் நிவி, தேங்க்யூ ஸோ மச் அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் இந்த சூப்பர் ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஜெயா டிவிக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுப்பங்கரை ஷோ டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் பேக். இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊர் சமையல். என்னதான் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் நம்ம ஊர் சமையலுக்குன்னு தனி மவுஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ரெசிபியை உங்களுக்காக சொல்லித்தர மிஸ்டர் கிருஷ்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கனவா பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். மிளகா பொடியெல்லாம் அதிகமா போடாம பெப்பர் அதிகமா ஏத்தி நல்லா காரத்தை ஏத்தி வேற லெவல்ல பண்ண போறோம். பெப்பர் கடுமா பண்ண போறோம். அட்டகாசமா பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துக்கலாம். மக்கள், மஞ்சத்தூள் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்கு, கரம் மசாலா இருக்கு, பெப்பர் இருக்கு, மிளகு அரைச்சி வச்சு கொண்டு வந்துட்டோம் உங்க அரைக்கிறது வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பு வச்சிருக்கோம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி இருக்கு, பெருஞ்சீரகம் இருக்கு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். நாங்கள் ஏலக்காய் போடல. பட்டை, லவங்கம், அன்னாச்சி முக்கு போடுறோமா, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆம்லேட் கட்டிங்னு சொல்லி ஆம்லேட் போடுறதுல சின்ன சின்ன கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கு. வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரா வந்துருச்சு மக்களே. நம்ம என்ன பண்ண போறோம், தக்காளி போடுறோம். கருவேப்பிலை போடுறோம் மக்களே. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். எப்பவும் சொல்றதா, உப்பு போட்டால் சீக்கிரமா வெந்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், அந்த பேஸ்ட் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் தான் மக்களே, இது மிளகாத்தூள் வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பெப்பரை ஏற்றிருங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எனக்கு பிடிக்கும், அதில் கொஞ்சமா. கொஞ்சமா கரம் மசாலா, மசாலா பக்காவா ரெடி ஆகி போச்சு. நம்ம என்ன பண்றோம், அலசிட்டு கடமா சுத்தமா தண்ணி வடிகட்டிடணும் மக்களே. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா கடமாவில தண்ணி விடும். அதனால சுத்தமா நம்ம வடிகட்டிட்டோம். கடுமா செய்யறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேக வச்சுட்டாலும் அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும் மக்கள். ஒரு மாதிரி பண்ணு போல ஆகிடும். ரொம்ப சாப்பிட்டா போட்டோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமலே எடுத்துக்கூடாது. ஒரு மீடியமான பக்குவத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றது. வாசனை வேற லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பெப்பரை போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம் மக்களை. பெப்பர் நிறைய போட்டிங்கன்னா சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்டு முடிக்கும் போது தான் காரம் நிறைய இருக்கும்.
இறக்கி வச்சாச்சு. கொஞ்சமாக மல்லி போட்டுக்கிறோம். உங்கள் விருப்பம் தான் மக்களே. மல்லி போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் மாறிடும். மல்லி போடாமல் இருந்தால் அப்படியே ராவா அது வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம். அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் டைரி. நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா நம்மளோட ஹெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் பற்றி தான். இன்ஃபேக்ட் நிறைய நியூ மதர்ஸ்க்கு வந்து இது காமன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப கவலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்த கொஞ்சம் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஹேர் லாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காமன் அண்ட் டெம்பரரியும் கூட. நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் லாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வரி பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த நார்மல் ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நம்மளோட 85 to 95% வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளோட ஹேர் வந்து இந்த க்ரோத் ஃபேஸில் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ப்ரெக்னன்சி டைமில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய விதமான அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு இன்னும் திக்காக கூட ஹேர் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதே குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளோட ஹேர் வந்து அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு போயிடும். இப்போ இந்த ரெஸ்டிங் ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் நிறைய அந்த ஹேர் லாஸ் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு வந்து இது காமன் அப்படின்னா கூட நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால கூட ஹேர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம்னால இல்லாட்டி அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எக்ஸசிவ் ஹேர் லாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் கண்டிஷனோ இல்லை நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸோ இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் ஹேர் க்ரோத் வந்து ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம எப்படி வந்து வீட்டில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய மதர்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன், ஸோ அதனால நான் ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. இதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான நீங்கள் ஸ்டைல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது இன்னும் ஜாஸ்தி ஹேர் ஃபாலை தான் வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆகட்டும் கண்டிஷனர் ஆகட்டும் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இந்த பேரபன் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லாததாக பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன். ஸோ இதை பற்றி நம்ம ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து நிறையா பேசிட்டோம். பட் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வழியும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஏதாவது மல்டி வைட்டமின்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா அதுவும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். இது இல்லாமல் உங்களோட உணவில் வந்து அதிக அளவில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கலாம், கீரை வகைகள் எடுத்துக்கலாம், ஃபேட்டி ஃபிஷ்ஷு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி முட்டை, இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது உடலுக்கு தேவையான அந்த முடியோட வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் சின்னதாக ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் வீட்டிலேயே பண்ணணும் அப்படின்னா கூட பெஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணலான்னா ஓவர் நைட் வந்து நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நல்லா அரைச்சி அதை வந்து நீங்கள் ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதுலேயே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் முடியோட அந்த ஷைனும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். வெல்கம் பேக். இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல் கடலனை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல் கம்பெனி. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீன் கிச்சன். நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ஷெஃப்னா அது நம்ம தாமு சார் தான். தாமு சார் டீன் கிச்சனில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லித்தரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்ப்போம். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். நிறைய சமையல், நிறைய டீனேஜர்ஸ், கலக்கலான ஒரு ப்ரோக்ராம் டீன் கிச்சன் நம்ம அடுப்பங்கரையில். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த சில்ட்ரன் டு லேர்ன் குக்கிங். அதான் இதோட ஷோட மகிமையை. ஸோ கீப் லேர்னிங். இன்றைக்கி நம்ம டீன் கிச்சன் வந்திருக்கவங்க மதுமிதா. மதுமிதா, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய் சார், என் நேம் மதுமிதா. நான் ஜேர்னலிசம் செகண்ட் இயர் படிக்கிறேன். வாவ். ஈசிஆர்லேருந்து வரேன் சார். ஈசிஆர். விச் காலேஜ் இஸ் திஸ்? பேட்ரிஷியன். Patrician. Wow, okay. So why journalism? ஐ லைக் ரிப்போர்ட்டிங். ஓ, ஓகே. சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவேன் சார். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இன்வெர்டர் கடை வச்சுருக்காங்க சார். ஓ, குட். ஸோ எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணுறவர் உங்கள் அப்பா தான். நம்ம டீன் கிச்சனில் மதுமிதா வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் ஒரு கலக்கலான அட்டகாசமான கருவோடு வறுவல். கருவோடு ஃப்ரை பண்ண போகிறோம்.
அந்த கருவாடு வறுவலுக்கும் மிளகாக்கிளி போட்ட சாம்பாருக்கும் ஐயோ அப்படி இருக்கும். அதே மாதிரி பருப்பு ரசம் வச்சு அந்த கருவாடு வறுவல் சாப்பிட்டா எச்சு ஊறுதுங்க. நாங்கள் 2 பேர் போய் கிச்சனில் போய் சாப்பிட்றோம். வாங்க போகலாம். நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி மதுமிதா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருவாடு வறுவல். தொக்கு கிடையாது, வறுவல். அந்த கருவாடு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பொடியாக நறுக்கின வஞ்சிரம் கருவாடு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு, எலுமிச்சம்பழம் 1/2 நம்பர், எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். ஸோ கருவாடு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு கருவாடை நல்லா அலசி எடுத்துட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, அதே மாதிரி எலுமிச்சம் பிழிஞ்சி நல்லா பெசரி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை மொத்தம் தாளிச்சிக்கோங்க. என்ன பண்ணுறோம், அந்த மசாலா போட்டு கருவாடை போட்டு நல்லா வதக்கிடுறோம். ஒரு ஸ்டேஜில் கருவாடு சூப்பராக வதங்கிடும். அது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அந்த கருவாடு வறுவலை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மதுமிதா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே மதுமிதா, அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போதும். தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் உண்டு போதும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்கள். எல்லாம் போட்டு கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது போதும், கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க. போதும். நாங்கள் இது பிடிஞ்சிக்கோங்க. நல்லா பிடிஞ்சிங்க. சூப்பர். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. வெரி குட். ஓகே, போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கருவாடை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு, அதாவது நான் வாங்கினது வஞ்சிர கருவாடு, எண்ணெய் ஊற்று மாதிரி வஞ்சிர கருவாடு, அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து கருவாடை பொரிக்க போகிறோம். போடுங்க. அந்த கருவாடை எப்படி பொரிங்க, ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. உதிரியா அது மாதிரி. ஸோ அருமையான ஒரு டேஸ்ட் இந்த கருவாடுக்கு இருக்குது. அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட், ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை 4 உரிச்சு போடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அதே மாதிரி எண்ணெயை சுற்றி விடுங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க. ஓகே, டெல் மீ அபவுட் ஜேர்னலிசம். ஒய் ஜேர்னலிசம்? எனக்கு மீடியாவில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் ஜேர்னலிசம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கற்றுக்கலாம், நிறைய சொல்லலாம். அதனால் ஜேர்னலிசம் எடுத்து. அது ஒரே ரீசன் தான் ஜேர்னலிசம், பிகாஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் மீடியா. எனக்கு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தான் சார் பிடிக்கும். ஓகே. இப்போது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது ஜேர்னலிசம். ஸோ எல்லா டோட்டலி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி போடுறாங்க. இன்க்ளூடிங் I could see present certain people are getting examinationல பாஸ் பண்ணுறாங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய புக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ we don't call them in a different language. பட் இவங்க வந்து மிஸ்டேக் பண்ணும்போது இவங்க இந்த வெளியே எடுத்துகிட்டு வந்து தரவங்களே வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் தான். செம்ம கருவாடு தொக்கு, கருவாடு வறுவல் கிளாஸாக இருக்குது. சாம்பார், கருவாடு டாப் நாச். சொல்லலாமா? ஓகே சார். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எஸ் சார். வாங்க பா. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் மதுமிதா ஜேர்னலிஸ்டாக வரதுக்கு ஆசைப்பட்றாங்க. செகண்ட் படிச்சுட்ருக்காங்க. அவங்க பெரிய ஜேர்னலிஸ்டாக வரதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அதாவது தே ஷுட் அப்ரிஷியேட் யுவர் சர்வீசஸ், அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஜாலியாக இருந்துச்சு சார். உங்களை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் கூட சமைச்சதில் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதோட நீங்கள் பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஸோ யூ கேதர் இன்ஃபர்மேஷன். எஸ் சார். இல்லை, ஆக்சுவலாக இந்த ஜேர்னலிசத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரையும் எடுத்து வெளியே கொடுத்துறாங்க யார் எப்படின்னு. த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, இப்படி மாற்றிக்கலாம், அது மாதிரி சொல்லும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம் டு இம்ப்ரூவ் themselves. ஒன்று, லெட் இட் பி a visual or a printing media. இப்போ ஒன்று சாதிக்கிறீங்க அப்படின்னா த்ரூ ப்ரெசன்ட் மீடியா மூலியமாக தான் இட்ஸ் ஹைலைட்டட். நான் இப்போ செய்கிறேன் ஒரு மேபி ஒரு சம்திங் ஐம் டூயிங் இட்னா யாருக்குமே தெரியாது, இது ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படியே யாருக்குமே தெரியாது. ஸோ தேங்க்ஸ் டு த ப்ரெசன்ட் மீடியா ஃபார் பிரிங்கிங் அவுட் த பீப்புள் who achieved many things. இன்றைக்கி அந்த மீடியாவும் நான் டாக்கிங் அபவுட் பிரிண்டிங் மீடியாவும் அதே மாதிரி விஷுவல் மீடியாவும் இல்லை அப்படின்னா நிறைய டேலண்ட்ஸ் would be died on, யாருக்கு தெரியாமல் போயிட்டோம். ஸோ அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு மை ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு யூ. ரியலி குட். கீப் கோயிங். டேஸ்ட் பண்ணுங்க இதை. நைஸ். வெளியே வச்சுக்கோ. சூப்பராக இருக்கும் சார். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பைசியாக இருக்குது ஒன்று. another ஒன் மிஸ்ஸிங் சம்திங் லைக் சாம்பார் சாதம் அதோட சாப்பிடும்போது குட்ஸே ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு அதனால ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 worth of rupees கிஃப்ட் ஹேம்பர் ப்ரைஸாக கிடைக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என்ன மாதிரி வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம டீன் கிச்சன் மதுமிதா கலக்கலான ஒரு கருவாடு வறுவல் செஞ்சுருந்தாங்க. அதுவும் அவங்களுடைய இன்டென்ஷன் டு பிகம் a வெரி பிக் ஜேர்னலிஸ்ட். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா டீன் கிச்சனில் சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வாங்க, என்னோட சேர்ந்து சமைக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் as well as டேலண்ட்ஸ் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். அடுத்த டீனோட சமைக்க முடிப்பது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வெல்கம் பேக். இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் நம்மளோட லட்டு ராணி சுஜா வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு அசத்த போகிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஹலோ, வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் இன்னைக்கு சூப்பரான யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சேமியா ஊத்தப்பம் இது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சேமியா ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய உருளைக்கிழங்கு 1 கப், வறுத்த சேமியா 1 கப், வறுத்த ரவை 1 கப், தயிர் 1 கப், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சேமியா ஊத்தப்பம் இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து மாவு வச்சு செய்வோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சேமியா வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊத்தப்பம் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலரான ஒரு சேமியா எடுக்காமல் இப்போலாம் நம்ம வந்து மில்லட்ஸ்க்கு மாறிட்டோம் இல்லையா. நான் வந்து இன்றைக்கி கோதுமை சேமியா எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட கோதுமை சேமியா இல்லைன்னா நீங்கள் நார்மல் சேமியா கூட வச்சு செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது கம்பு, ராகி இந்த மாதிரி ஏதாவது சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்தது தான். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா வறுக்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஸோ சேமியா எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு சேமியா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரவை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தயிர், அதாவது ரவை, தயிர், சேமியா எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அப்படியே வச்சிடலாம். ஏன்னா வந்து அந்த தயிர் ரவையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி இருக்கும்.
ஸோ தண்ணி சேர்க்காம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது, அந்த தயிர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்மாஷ் பண்ணவும் வேண்டாம், ஏன்னா அந்த சேமியா வந்து உடைய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு மிளகாய்த்தூள், இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதில் நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு, அதாவது ஊத்தப்பம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தோசை மாவு பதத்துக்கு இல்லை, ஊத்தப்பம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசைக்கல் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து ஊத்தப்பம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா குக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போல்லாம் வந்து மில்லட்ஸ், கோதுமை இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து கோதுமை தோசை, சப்பாத்தி இது வந்து போர் அடிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி எந்த வகையான சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஊத்தப்பம் இது வந்து ரொம்பவே ஈஸி. பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு கூட டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஊத்தப்பம் எடுத்துடலாம். சேமியா ஊத்தப்பம் செய்முறை. ஒரு பவுலில் வறுத்த சேமியா, ரவை, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்து கலக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி, துருவிய உருளைக்கிழங்கு, சீரகம், மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான தவாவில் சுட்டு எடுத்தா சூப்பரான சுவையான சேமியா ஊத்தப்பம் ரெடி. யம்மியான ஈஸியான கோதுமை ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா. ஸோ வியூவர்ஸ், நம்ம அடுப்பாங்கரையில் வந்தால் எல்லா செக்மெண்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சுல்ல. உங்களுக்கும் கிச்சன் குயின் ஆர் நம்மளோட டீன் கிச்சனில் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் நீங்கள் வந்து என்ன சமைக்க போகிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணால் போதும். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்கேஸ் இன்றைக்கி நான் ஷோ ஃபுல்லாக பார்க்கலேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபீஸும் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் செய்கிறோம். அண்ட் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு 4:30க்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ். இது தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. பாய். நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்க்குற ஒரு சமையலறை ஷோ. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது வரகரிசி பிரெட் டோஸ்ட்.